தீபமுகில் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம தீபமுகில் கிரியேஷன்ஸ்ல ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பெங்காலி ஃப்ரைட் ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் மீதமான சாப்பாட்டில் கூட இதை பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி ரைஸை வடிச்சு எடுத்துடலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 6 கப் தண்ணி ஊற்றணும். ஓகே, அதாவது 1:4 ரேஷியோ. நான் இன்னைக்கு 1.5 கப் எடுத்திருக்கேன், அதனால வந்து 6 கப் தண்ணி ஊற்றுறேன். சப்போஸ் ப்ரீமியம் குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நீங்கள் 1:5 ரேஷியோக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். அதாவது 1 கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிற டைமில் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகை நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். மிளகு நல்லா பொடி ஆயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் எல்லா இடத்துலையும் ஈவனாக இந்த மசாலா கோட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி ஆட் பண்ணிடலாம். இந்த அரிசியை நான் 30 நிமிஷம் ஊற போட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். இந்த ரைஸ் 90% குக் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து இந்த அரிசியை ஆற போட்டுருங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சாதம் குலையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். 90% குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு 7 to 8 minutes, அதுவே மோர் தென் இனஃப். இப்போது சாதம் 90% வெந்துருச்சு. வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதோட பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி பிரேக் பண்ணால் அது ரெண்டாக உடையணும். ஆனால் உங்களுக்கு அப்படி கொலன்னு போகக்கூடாது. ஓகே, இதுதான் இதோட பதம். இந்த அரிசியை வடிச்சிட்டேன். வடித்து இந்த அரிசியை ஒரு பெரிய பிளேட்டில் ஆற வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 90% தான் குக் ஆகிருக்கு. நீங்கள் அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா திருப்பி குக் ஆகி நமக்கு சாதம்லாம் குழஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப், நீங்கள் 90% குக் ஆனோடனே தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான சாதம் ரெடி ஆகிடுச்சு, மசாலா ரெடி ஆகிடுச்சு, காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ குயிக்காக ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அடுப்பு எப்பயுமே ஹையில் இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹையில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ப்ராப்பராக இருக்கும். பிகாஸ் சாதமும் உங்களுக்கு உடையாது, அந்த காய்கறியில் இருக்கிற க்ரன்ச்சினஸும் உங்களுக்கு ஹையில் இருக்கிறப்போ நல்லா கிடைக்கும். பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 10 மிளகு, இதெல்லாம் நல்லா வறுபட்டோன்னே முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி போதும். நான் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரியும் நல்லா வறுபட்டோன்னே 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/4 கப் பட்டாணி. இதையெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 to 3 minutes வணக்கி எடுத்திங்கன்னா போதும். அப்போ தான் அந்த காய்கறியில் இருக்கிற க்ரன்ச்சினஸ் அப்படியே கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது இந்த சாதத்துக்கு இடையில் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இது ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். காய்கறியை 2 to 3 minutes வதக்குனதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். சாதத்தை மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இதை குழச்சிடக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கரண்டியை அடியில் விட்டு ஒரு திருப்பி அந்த பாத்திரத்தை ரொட்டேட் பண்ணுங்கள். எகெயின் ஒரு கரண்டி அடியில் விட்டு ஒரு திருப்பு. தென் எகெயின் பாத்திரத்தை ரொட்டேட் பண்ணுங்கள். கரண்டி அடியில் விட்டு ஒரு திருப்பு. இப்படியே வந்து மிக்ஸ் ஆகிற வரையிலும் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும், குழச்சிடக்கூடாது. ரொம்ப கலர்ஃபுல்லான பெங்காலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய பெங்காலி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஏன்னா இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.
Thanks for watching this video. If you like this video, subscribe my channel, click the like button and share this to your friends.